विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ஊதுவத்தி யாரோ வியாபாரி ஆந்திராந்தேஸ்வர் சோழன் நினைச்சுன்னு அவர் மேலே ஏற்றி வச்சு ஊதுவத்தியை பத்தி சொல்லி பிரச்சாரம் 1000 கூட்டம் முடிஞ்சோடனே என்ன மாமா நீ ஊதுவத்தியை பத்தி சொல்லவே இல்லையேன்னு நான் நீ ஏற்றி வச்சிருக்கியான்னு கேட்டாங்க. அதுவே தெரியல, ஏற்றி வச்சிருந்தா எங்க வாசனை வருதுன்னு அவரான வித்யா விலாசேன பூத பௌத்திக சிருஷ்டய தன்னோமி பரமாத்மானம் சச்சிதானந்தி. அகம் பிரம்மாஸ்மியில ஒரு அகம் இருக்கு. அகம் கர்த்தா, அகம் போக்தா, அகம் ஸ்தூலா, அகம் கிருஷால ஒரு அகம் இருக்கு. முக்கியமா நம்ம வேதாந்தத்துல கட்சியை புரிஞ்சுக்க வேண்டியது இந்த அகங்கிறது யாருன்னு விசாரிச்சா போறோம்னு ஒரு ஸ்கூல் இருக்கு இல்லையா ரமணர். இந்த அகங்கிறத பத்தி இப்ப விசாரிச்சுட்டு இருக்கோம். இந்த அகம்னு நாம தினம் பேசிண்டு எல்லாருக்கும் அனுபவத்துல இருக்கிறது ஆத்மாவா இல்லையா? ஆத்மா இல்லை. அப்போ அகங்கிறது ஆத்மா இல்லைங்கிறத சொல்றதாக அகமர்த்தத்து அனாத்மத்துவபத்திங்கிறார். இந்த அகமர்த்தத்துல நான் முதலேருந்து இதுல நிறைய கிளாஸ்ல என்ன நான் வந்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா, அகங்கிறது மனோவிருத்தி பிரதிபிம்பித்த சைத்தன்யம். இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனசு, அதனுடைய மாடிபிகேஷனான விற்பி, அந்த விற்பியில வஸ்துதா பிரம்மஸ்வரூபமான ஆத்ம சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம், இந்த 3 சேர்ந்து. ஆனா இந்த பிரதிபிம்பம்னு சொல்லும் பொழுது இந்த பிம்பம்ங்கிறது இல்லாம பிரதிபிம்பம் வர முடியாது அப்படிங்கிறதால அதையும் சேர்த்துக்கணும். என்ன கேட்டா அந்த துரியத்தையும் சேர்த்துக்கணும். இந்த 3 விஸ்வத்தை பிராஜ்யன்னு சொல்லும் போதே துரியம் தானே. அப்போ இந்த அகம சேகரிச்சு இந்த 4வதான சுத்த சைத்தன்யத்தை விட்டுவிட்டு அகங்கிறது ஆத்மா இல்லைன்னு அர்த்தமே ஒழிய, நாம இந்த அகங்கிறதுனால அதையும் சேர்த்துதான் வாங்கிட்டோம்னா ஜெகத ஜெகலட்சணான்னு பேர். இந்த அகம் பிரம்மாஸ்மியில ஜெகத ஜெகலட்சணான்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கிறது நிறைய. எல்லா மகாவாக்கியத்திலும் உண்டு, எஸ்பெஷலி 2 மகாவாக்கியத்திலும் உண்டு. தத்துவமசியில சொல்லித்தான் எல்லாருக்கும் பழக்கம் இருக்கு. தத்பதத்துக்கு வாச்சியார்த்தம் சர்வஜத்துவ விசிஷ்டம், தொம்பதத்துக்கு வாச்சியார்த்தம் கிஞ்சிஜத்துவ விசிஷ்டம். இந்த கிஞ்சிஜத்துவத்தையும் சர்வஜத்துவத்தையும் எடுத்துட்டு பாதி விட்டுட்டு பாதி எடுத்துட்டா அது லட்சணையினால சுத்த சைத்தன்யம், இதான் அகண்டார்த்த போதகத்துவம்னு சொல்றோம். அதுபோல இந்த அகம்பிரம்மாஸ்மி சொன்னா அகங்கிறதுக்கு மனோவிருத்தி விசிஷ்ட சைத்தன்யம், மனோவிருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம். அங்க பிரம்மங்கிறதுக்கு மாயாவிருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம்னு சொன்னா, அந்த மாயாவிருத்தி மனோவிருத்தி 2 எடுத்தாச்சுன்னா ஒண்ணுங்கிறது ஆச்சு. ஆனா இவர் சொல்றது பார்த்தா அகமர்த்தத்து அனாத்மத்துவபத்தின்னு அந்த அகமில் எல்லாத்தையுமே விட அனாத்மா கொஞ்சம் சேர்க்க முடியுமா பிரம்மத்துல ஒன்றை? அகமர்த்தம்ங்கிறது பூரா அனாத்மாவாக இருந்ததே. ஆனால் அகம் பிரம்மாஸ்மியில லட்சணம் சொல்றதா இருந்தால் என்ன லட்சணம் சொல்லணும் தெரியுமா? அதுக்கு ஒரு வழி ஒண்ணு இருக்கு. அது ஜெகல் லட்சணான்னு பேர். சாபாசாஜ்ஞானவாச்சி யதி பவதி புனர் பிரம்ம சப்தா ததா அகம் சப்தோஹங்கார வாச்சி பவதித்து புனர் ஜெகதி ஜெகதி லட்சணா தத்ர பட்சே. அப்படி வச்சுட்டு போறார். ஆனா நாம என்ன அங்க என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டேன்னா, அகங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பிரம்மங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஆபாசம் பிரதிபிம்பத்தை மட்டும் வச்சுட்டு மாயை மட்டும் வச்சுட்டு பிம்பத்தை கலக்காமல் இருந்தா அப்போ அந்த மாயையும் போய் பிரதிபிம்பமும் போய் சொன்னாரு பிரம்மசப்தத்துக்கு. ஏவம் அகம் சப்தா அகங்காரவாச்சின்னு போட்டார். அகங்காரம்ங்கிறது எதுக்கு பேரு? மனோ புத்தி அகங்கார சித்தம் கரணமாந்தரம். அந்த அனாத்மா அம்சத்தை மட்டும் வாங்கிட்டால்
அகம் பிரம்மாஸ்மியில சர்ப்போ ரஜ்ஜுரேவா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? எஸ் சர்பா சா ரஜ்ஜுரேவான்னு ஒரு உபதேசம். அம்பினி பாம்புன்னு சொன்னையே அது கயிறு தான். அது கயிறு தான். அதனுடைய அம்சம் ஏதாவது கொஞ்சமாவது வருமோ? இங்க பாம்புடைய அம்சம் ஏதாவது கொஞ்சம் வருமோ? மொத்தம் பாம்பல்ல, கயிறு தான் சொல்லும். அப்படி வச்சுன்னு சொன்னா அமர்த்தனாத்மத்துவ பத்தி சொல்லலாம். அது நமக்கு சம்பிரதாயத்துல ரொம்ப ஃபெமிலியரா பிரசித்தமா இல்லை. தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம் தான் அது லட்சணம் விட்டு விடா லட்சணம் 50 வருவது 50 எடுத்து அப்படின்னு இருக்கு. அதனால இப்ப இவ்வளவு தூரம் பண்ணி இவ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்டேன்னா, அகங்கிறது நிஜமாக இருந்தால் சுசுப்தியில அகங்கிறதான ஸ்புரணம் இல்லையே. அகம்னு தெரியுறதோ சுசுப்தியில? ஆத்மா இருக்காரா இல்லையா? ஜாகிரத்துல அகம்னு தெரியுது, சொப்னத்துல அகம்னு ஒரு பிரதீதி வருது, சுசுப்தியில வரலையேன்னு ஆரம்பிச்சுலேன்னு போயிட்டு இருக்கு. அதுக்கு அந்த உபனிஷத்தை எடுத்தா சயேவ புரஸ்தாத் சயேவ அசஸ்தாத் சயேவ பశ్చాத் சயேவ தட்சிணதா அப்படின்னு ஒன்று சொல்லி, அகமேவ புரஸ்தாத் அகமேவ தட்சிணதா அகமேவ உத்தரதான்னு ரெண்டாந்தரம் சொல்லி, மூணாந்தரம் ஆத்மீவ புரஸ்தாத் ஆத்மீவ பశ్చాத் ஆத்மீவ தட்சிணதா ஆத்மீவ உத்தரதா ஆத்மீவேதம் சொல்றோம்னு சொல்லி 3 சொன்னத்திலேருந்து அகம் நிஜமான ஆத்மாவா இருந்தா அதை விட்டுட்டு மூணாவதா ஆத்மாவை சொல்ல வேண்டாமேன்னு ஆச்சு. அதனுடைய தொடர்புல இப்ப நாம வந்துட்டு இருக்கோம். அகங்காராதேசம்னு பேரு அகமேவ புரஸ்தாத்துன்னு சொன்ன. ஆத்மேவ புரஸ்தாத்துன்னா ஆத்மாதேசம்னு பேரு. சயேவ புரஸ்தாத்துன்னு சொல்லும்போது ததாதேசம்னு பேரு. ஒரே வஸ்துவ அதுவே எல்லாமா இருக்கு, நானே எல்லாமா இருக்கேன், ஆத்மாவே எல்லாமா இருக்கும், இருக்கேன்னு சொல்றதா இருக்காருன்னு சொல்றதான்னு சந்தேகம். ஆத்ம சப்தம் பிரதம புருஷம். பிரதம புருஷன்னா தேர்ட் பர்சன்ல போயிருக்கு. ஆத்மாங்கிற சப்தம் சொல்லணும்னா நீங்க ஆத்மா அஸ்தியும் கூட ஆத்மா அஸ்தின்னு சொல்லுவேன். அதனால அவரே எல்லாமா இருக்கார், நானே எல்லாமா இருக்கேன், ஆத்மாவே எல்லாமா இருக்கார். இது 3 இருக்கு. இவருடைய லாஜிக் என்ன? இங்க அகங்கிறது சுத்தமான ஆத்மா தள்ள வேண்டவே வேண்டாம்னு இருந்தால் சுசுப்தியில தெரியலங்கிறதுனால மட்டும் இல்லை, இந்த ஸ்ருதியானது அகமை சொல்லிவிட்டு அப்புறம் ஆத்மாவை சொல்லுவாங்க. சொன்னா 2 ஆத்மனும் ஒரே ஆளாருங்க அப்படி 2 தான் சொல்லுவோம். ஒரே ஆளா 2 தான் சொன்னா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு வரார். அதுக்கப்புறம் அங்க சர்வமிதம் அகமேவான்னு சொல்ற இடத்துல இந்த சர்வம்ங்கிறது இருக்கே, அது பூமா அவரை தவிர வேறொன்னு இருக்கா இல்லையான்னு விசாரிச்சா சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வகான்னு கீதையில ஒரு வியாக்கியானம் வருது. சிவபாத்தியாயத்துல எல்லாத்தையும் நீர் பர்வேட் பண்ணி இருப்பதனால நீரே எல்லாம். அதாவது அத்வைத்தம் இல்லைங்க, எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் பர்வேடிங்க. ஆகாசம் இருக்கு, ஆகாசத்தோடு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம் சொல்லலாமேன்னு கேட்டு அது ரொம்ப தப்புப்பா. ஸ்ருதிகள்ல பலது இடிக்கிறது. பூமாங்கிற பதத்துக்கு நாண்யத் பசித்து நாண்யத் சுனோத்து நாண்யத் விஜானாத்தின்னு சொல்லியிருக்கு. அவருக்கு ஆதாரமும் கிடையாது, அவர் வியாதிக்கிறது வியாக்கியமும் ஒன்றும் கிடையாது. அதனால பூமாங்கிறது ஸ்வஸ்மின் பிரதிஷ்டிதா நகஸ்மின் பிரதிஷ்டிதான்னு சொல்லி ஆயிடுச்சுன்றார். உபவாதி நாபி மத்திய அகங்காரோ உபதேச வை அச்சம் இலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இதை விட்டான். இப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சயேவ புரஸ்தாதுன்னு சொன்னா யாரோ பிரம்மன் பாரோட்சம் தெரியுதே, ஆத்மைவ அசஸ்தாது ஆத்மைவ புரஸ்தாதுன்னு ஆரம்பிச்சிருங்க. நடுப்புற அகங்கிறது வேண்டியது இல்லையேன்னு இப்ப கேள்வி. ஸ்ருதியை போய் வேணுமே வேண்டாமேன்னு கேட்கற நிலைமைக்கு ஒரு சிஷ்யனுக்கு தைரியம் இருக்கு. அந்த குருங்கிறவர் அப்படித்தான்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. ரெண்டும் கேட்கணும். என் மாதிரி இருக்கிறாட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்ருதியில சொல்லுங்க என்ன போய் வேண்டாம்னு கேட்டா நானடா சொல்லுவேன். நாம ஏதாவது சமாளிக்கிற சாமர்த்தியம் இருக்கிறாட்டு தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா கேள்வி நின்று கூட நாபி மத்திய அகங்காரோபதேச வையக்கம் பிரம்மணா அபரோக்ஷியாய அகங்காரைக்கோக்தே. இதான் இத வாத்தியக்கார அழகா சொல்றார். மகா வாக்கியம்னு ஒண்ணு சொல்றோம். மகா வாக்கியார்த்தம்னா என்னன்னா அது அகண்டார்த்தம்னு சொல்றோம். அகண்டம்னு சொன்னேன்னா இரண்டற்ற தன்மை இல்லாத முழுமையான வஸ்துவை சொல்றதுன்னு ஒன்னதானே சொல்றது. 3 பதம் எதுக்குங்க? ராமோ ராமோ ராம இது பிரஜானாமோன் கதா வதே. அகம்னாலும் பிரம்ம, பிரம்மனாலும் பிரம்ம, அசீனாலும் பிரம்மா.
ஏன் பிரம்மங்கிறது அத்தின்னா பிரம்மமான என்ன கேட்காங்க வைப்பா, அஸ்மின்னாலும் பிரம்மம். இப்போ ராமோ ராமோ ராம இதிங்கிற இடத்துல காவியங்கள்ல ரைட்டு ராமன் 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 என்று பிரஜைகள்லாம் சொல்லிட்டே இருந்தா. அது மாதிரி இல்லையே, ஒரே பதத்தை 2 தரம் பிரயோகம் எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க 2 சேர்ந்து இவர் அவருக்குள் அடங்கினவர்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க ஒரே ஆள் தாங்க எழுப்பா. உத்தேஷ்ய விதேய பாவேனாதி பேதா ஈஷதபி நாஸ்தி நிரூபணார்த்தம் வாக்கியான்வியாதிகரணம். அங்க என்ன சொல்றாருன்னா, 9 உத்தேசிச்சு அப்பா நீ இருக்கியோ இல்லையோ, ஆமா இதுதான் பிரம்மமா இருக்கேன்னு உத்தேசம் வந்து விதேயமா. இதை உத்தேச விதிக்கிறதுன்னா சொர்க்கோத்தேசன்னு யாகம் விதிக்கிறதுன்னு ஈஸ்வர் தேவன் சொல்லணும்னா கிடையவே கிடையாது. அவசியத்தே இருக்கு காசகிருஷ்ணான்னு மண்டையில அடிச்சு போய் சொல்லிட்டாரு. அது மாதிரி இங்க அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறச்சே அகங்கிறதே தான் ஆத்மா, ஆத்மாங்கிறதே தான் அகம்னு நான் இல்லைங்கிறதுக்கு அகங்காராதேசம் வந்ததுன்னு சொன்னேலே. இப்போ பிரம்மமே தான் எல்லாம்னு சொன்னதுக்கு அப்புறம் சந்தேகம் வந்துடும், நான் உட்காருக்கேன்னு நானே தான் எல்லாம் ஆத்மீ வேதம் சொன்னா பிரம்ம நடுப்புற அகம்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தார், நான் சொன்ன மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், பிரம்மங்கிற பதமும் 3%, ஆத்மாங்கிற பதமும் 3%. 3% உங்களுக்கு எப்பவுமே அபரோட்சமா தெரியறாரா, 1% தெரியறேன்னா நான் இருக்கேன்னு. பிரமாண அனதீன சித்திகத்துவங்கிறது அகமலதான் இருக்கு. ஒரு பிரமாணமும் இல்லாமலே படுத்துட்டே தூங்கறச்சே கூட நான் தெரியறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவையில்லையா. எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மன்னு நித்திய அபரோக்ஷத்துவம் சொல்லியிருக்கே. பிரம்ம சப்தமோ நித்தியம் எங்கேயோ இருக்குன்னு பிரம்மனால் இப்படித்தான் கை காட்டுவோம். அசாவாதித்தோ பிரம்ம அவசரத்துல பிரம்ம விவாகனத்தையும் சொல்லி இருக்க. சஞ்சானத்துல ஒரு வேகமா போற இடத்துல இது ஒரு முக்கியமான சஞ்சானத்திலுமே வேகமா போறது. 3 காயத்ரி விட்டோ ஒரு தூரம் சுத்தி விட்டு பிரதட்சணம் பண்ணிட்டோ என்ன பண்றோம், என்ன பண்றோம், அசாவாதித்தோ பிரம்மம். இதுக்குதான் உபாசனம் பேர். சந்தியா உபாசி பிராத சந்தியா உபாசிஷேர். ஒரு இடத்துல உபாசனம் கிடையாது, இடத்துல எல்லாம் கிரியதான். மானசமா மட்டும் நிற்க வேண்டிய இடம் இது ஒண்ணுதான். சாவாதித்தோ பிரம்ம பிரம்மைவா. நீ சஞ்சாவனம் வந்த நேரம் முழுக்க கூட இதை ஒரு நிமிஷம் நினைக்கணும். இதுதான் சஞ்சாவனத்தோட முக்கியமான பிரின்சிபல். ஏன்னா எல்லா உயர்ந்த உபாதியில இருக்கக்கூடியதும் தாழ்ந்த உபாதியில இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டு நானே அதுன்னு காட்டுறோம். எனக்கோ பிரம்மன்னு அபரோட்சத்துவம் தெரியல, ஆனா அபரோட்ச ஞானம் தான் நமக்கு பிரம்மத்தை போக போறது. அதனால இவர் மத்திய அகங்காரோபதேசம் வேண்டாம், 1 3 1 சொன்னாலே போருமேன்னு கேட்டான். இவர் என்ன சொன்னார், பிரம்மண அபரோக்ஷாய அகங்கார ஐக்கிய உத்தே. நீ ஆத்மானும் பிரம்மன்னு சொன்னா 3% போயிடும். நானா சொன்னது 3% போயிடுங்கிறது நீங்க அப்படியே இதுக்கு வியாக்கியானம் வச்சுக்க கூடாது. 3% ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்தோம்னா 3 வரும். முதல்ல என்ன சாப்பாட்டை கவனிச்சுட்டு அப்புறம் எனக்கு வேண்டிய நீ கொண்டாட்டி பிள்ளைய கவனிச்சுட்டு அப்புறம் வந்தவங்களெல்லாம் கவனிக்கிறது. இது இங்கிலீஷ் கல்ச்சர். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், அப்புறம் 3%. சம்ஸ்கிருதத்துல 3% வந்தவன்லாம் முதல்ல சாப்பாடு போடும், அப்புறம் வந்துங்களுக்கு போடும், மிச்சம் அதுதான் நீ சாப்பிடும். கல்ச்சரே சம்ஸ்கிருதத்துல இருக்கு. பட்டாமி படசி படதி, காதாமி இல்ல காததி காதசி காதாமி. இங்கிலீஷ்ல காதாமி, மிச்சம் இருந்தா பார்ப்போம். ஓம் தத்சதா. வியாக்கரணமே சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதியை காட்டுறோம். அதுபோல இங்க 3% இருக்கு. அபரோட்சம் வரத்துக்காக அகமோடு சேர்த்து சொன்னார். இப்ப பார்த்தோம், நீங்க ஆத்மாவே அபரோட்சம் தானே. அபரோக்ஷத்வாச்ச பிரத்யேகாத்ம பிரசித்தே அந்த முதல் சூத்திரத்திலே அபரோக்ஷத்வாச்ச பிரத்யேகாத்ம பிரசித்தே. பிரத்யேகாத்மா அபரோக்ஷம் தான் சொன்னேன். அப்ப அதுக்காக இதுக்காக அகம் சொல்லணும். தொன்மத்தே, இதுக்கு அடுத்த கேள்வி. தொன்மத்தேன்னு அத்வைதி சொல்ற மதத்துல பிரத்யகர்த்த ரூபஸ்ய ஆத்மனையேவ அபரோக்ஷ ஏகரசத்வேன தத் ஐக்கியோக்தியா ஏவ அபரோக்ஷ சித்யா அகங்காரே அவித்யமான சார்வாத்மியோக்தியோக இது வாச்சியம். உங்களுக்கு ஆத்மாவும் எப்பவுமே படிச்சுன்னு தெரிஞ்சுட்டே இருக்குங்கிறதுனால அபரோக்ஷ ஏகரசான்னு பேரு. அபரோக்ஷனாலே ஒரு நாளும் பரோட்சமா ஆகாதுன்னு அர்த்தம். ஒரு வார்த்தையை என்ன கவனிக்கணும், அபரோக்ஷங்கிற வார்த்தையும் பிரத்யக்ஷங்கிற வார்த்தையும் சினானிமா யூஸ் பண்ணலாம், ஆனா யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த புஸ்தகம் பிரத்யக்ஷம்,
மைக்கு பிரத்யக்ஷம், புரியுதா? ஆனா இதை தூக்கி பின்பக்கம் வச்சா பிரத்யக்ஷம் இல்லை. ஏதோ ஒரு டயத்துல அது பரோட்சமாவும் இருக்கும். பர்வதோ வன்னிமான்ல வன்னி பிரத்யட்சமா பரோட்சமா? வித்து பரோட்சமா? இல்ல, வன்னி அடுப்பங்கரையில பிரத்யட்சமா இருக்கு, கேஸ்ல இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அநேகமா ரொம்ப பேர் வயசுல எரியுது, தியேட்டர் அக்னிஸுக்கு. ஆனா பரோட்சம் எங்க பரோட்சம்? அதுவே பரதோ வன்னிமான் பூமாத்துங்கிறதுல பரோட்சம். அபரோட்சமா ஆச்சாது நெகேஷன். பரோட்சமாகவே ஆகாத எதுன்னா அபரோட்சம். இந்த பிரத்யட்சத்தோடு சினானிமா சொல்லப்படாதுங்கிறது முதல்ல புரிஞ்சுட்டா போறோம். அப்ப நான்கிறவர் ஆத்மாங்கிறவர் இருக்காரு சார். நீங்க இருக்கல இல்லையா? நான் கேட்கணும்னு சொல்றேன். என்ன நான் இருக்கேன்னா இல்லையான்னு யாரையோ கேட்டுனதா? இந்திரியத்தை கேட்கறதா அதிகாரி கேட்கறதா? ஒண்ணும் கேட்க முடியாது. நித்திய அபரோக்ஷம். அப்படி இருக்கிறதுனால ஏகரசன் போட்டதுனால அபரோக்ஷத்துவங்கிற தன்மை இல்லாத அபரோக்ஷம்னு அர்த்தம். அதுக்கு ஏகரசம் தான். அவரோட பிரம்மம் ஒண்ணுன்னு சொன்னதுனாலேயே பிரம்மத்துக்கு அபரோக்ஷத்துவம் வந்துடுமே, பரோட்சத்துவம் போயிடுமே. இருக்கட்டுமேப்பா. அது மட்டும் இல்ல, இந்த அகங்கார விசிஷ்டமா சொல்லும் பொழுது ஒரு சர்வாத்மகம் வராது. ஏன்னா மனோபு சின்ன சைத்தன்யமா இந்த பேர் கட்சி எல்லாருக்கும் இருக்க முடியாது. அகங்காரே அவித்யமான சார்வாத்மியம் அகமேவ புரஸ்தாத் அகமேவ அதஸ்தாத்னு சொன்னதுங்கிறது இடிக்கிறதே இது வாச்சியம். ஆத்ம சம்பந்தேனைவ அகங்காரோபி அபரோக்ஷ இது ஆத்மைக்கியாதேவ ஆபரோக்ஷம் எத்யபி சித்தம் ததாபி அகங்காரே ஆபரோக்ஷஸ்ய சுப்ரசித்தத்வாத் அகங்காரோபி ந அயுக்தா. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் ஆத்மாங்கிறவர் ஒருத்தர் தான் நித்திய சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம ஆத்மா சர்வாந்தர நித்திய அபரோக்ஷமாக இருக்கார். அவரிடத்துல முதல்ல அத்தியாசமானது அகமிதிகாவத் பிரதமோத்தியாச. ஜேஷ்டபுத்திரன்னு ஒரு வேல்யூ ஜாஸ்தி. அதுல கூட அப்படித்தான் இருக்கேன். மனு சொல்லியிருக்காரு, ஜேஷ்டனுக்கு 100 ரூபாய்க்கு கூட கொடுங்கிற. கர்மார்மா பண்ணணும் இல்லையா? பட்டுறான். அதனால பிரதமாத்தியாசம் அகம்னு ஏந்திருந்தோன்னு அகம் வந்ததோ மமா வந்ததோ. அதனால அகங்கிறது முதல்ல இருக்கு. சட்டுன்னு பக்கத்துல இருக்கிறதுனால இது ரொம்ப அபரோக்ஷத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஆத்மாவோட சேர்ந்ததுனால அபரோக்ஷம். பாயசத்துல சக்கரை போட மறந்துட்டான்னு வச்சோம், கடைசியில இறக்கி வச்சு சக்கரை போடலான்னு இருந்தான்னு வச்சோம், வெள்ளை பாயசம் அப்படி இருக்கும். அது இதனுடைய சம்பந்தத்தினால அது அபரோக்ஷம். ஆக ஆத்ம ஐக்கியாதேவ அபரோக்ஷங்கிறது இருக்கும் பொழுது அகங்கிறது அபரோக்ஷம் சொல்லிடலாம். இருந்தாலும் ஆத்மா பிரத்யட்சமா இல்லையான்னா அகம் பிரத்யட்சம் தான் சட்டம் சொல்லுவா. இல்ல அவன் ஆத்மா ஒண்ணுதானேங்கிறதெல்லாம் அப்புறம் விசாரிங்க. ஒண்ணு அகங்கிற பதத்தினால பாட்டியம்மாவை கூட அகங்கிற சப்தத்தினால உல்லேகம் பண்ணும் போதுதான் அதுக்கு அபரோட்சமானது பிரசித்தமா இருக்குல்ல, சுப்பிரசித்தமாக இருக்கிறதுனால அதை வச்சு ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி அகங்கார விசிஷ்டனுக்கு போய் பரிச்சின்னமாயிடுமே வராதேங்கிறதுக்காக அதையும் தள்ளி அப்புறம் ஆத்மாதேசம் சொன்னார்னு முடிச்சுட்ட. நாயுக்தா 3 உபதேசம் சொல்லியிருக்கா. 3 உபதேசத்தினால அகங்கிறதான பிரதீயமானமான வஸ்து விசிஷ்டம் ஆத்மா அல்ல. சுசுப்தியில இந்த அகம் பிரதீதி இல்லாமல் ஆத்மா பிரகாசிக்கிறார். முடிஞ்சு போச்சு. இதற்கப்புறம் வேற ஆரம்பம். இந்த பூம சப்தத்தை நடுப்புற எடுத்து அவரே எல்லாமா இருக்காருன்னு சொல்லமே வழிய அவர் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான்னு சொல்லக்கூடாது. இவரே எல்லாம்னு சொல்ற இடத்துல கூட எல்லாம்ங்கிறது பாதாயாம் சாமான அதிகரண்யம்னா சார்வாத்மியம்ங்கிறது நம்ம ஏதோ சர்வம் அப்படியே இருக்கு, இவர் அப்படியே போறாரு வரான்னு எடுத்துக்கூடாது. சர்வஜ்ஞானம் அப்படிதான். பிரம்ம யஸ்மின் விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவத்தின்னு உடனே சாதாரணமா நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சா எல்லாம் தெரியும் போல் இருக்கு, ஒண்ணு அடைஞ்சா எல்லாம் அடையலாம் போல் இருக்கேன்னு இந்திரனும் விரோச்சனும் பொறுத்து மூட்டையை கட்டிண்டு, மூட்டையெல்லாம் இல்ல புஷ்பம் மூட்டை மட்டும் எல்லா மூட்டையும் ஆத்துல வச்சுட்டு தன்னுடைய கிரீட்டங்கெல்லாம் கைட்டு வச்சுட்டு போனான்னு போய் கேட்கறான். கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க சரீராகும் கடைசியில சொல்றான், அது என்னடான்னா அந்த இடத்துல பார்க்கறது கேட்கறதுன்னு ஒண்ணுமே கிடையாது, நீயே என்ற சொரூபமாயிட அசரீரம்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு தெரியுமோ? சரீரம் இந்திரியம் இருந்து ஒரு வெட்டிட்டு வந்தா தானே இந்திரனுக்கு பிரியமா இருக்கும். இந்திரஸ்ய இதம் பிரியம் நது ஹிதம்ங்கிறார். இந்திரனுக்கு ஹிதத்தை சொல்லணும். அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுறதுங்கிற நிலைமையில இருக்கிறதெல்லாம் நாள்பே சுகமஸ்தின்னு தீர்ந்து போற விஷயம்பா.
அதனால அது போன வித்தியை பூமி வித்தியில ஆயிருந்தது. அது போல இங்க பூமாங்கிற பதத்தினால எல்லாம் இருக்கு. அதுல இவர் ஊடுருவி எல்லாத்தையும் அந்தரியாம மிரட்டி இருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நான் காலை வந்து நமஸ்காரம் பண்ணான்னா ஒரு கிருகிருப்பு இருக்கும். நீங்க சொல்றபடி சார்வாத்யம் தான் ரைட்டு, ஸ்மிருதி சொன்னது தப்புன்னு அதை கலக்கி விட்டான். எத்து பூமா நாராயண அக்கியாது சயேவாஹங்கிருதி ஸ்மிருதா ஜீவஸ்து ஜீவஸ்தஸ்வனிருத்தோய சோஹங்கார ஜீவிதா அனுரூபோபி பகவான் வாசுதேவ பரோ விபு ஆத்மேத்யுக்தஸ்வச்யாபி தியாஜ ஸ்மிருத்யா ஸ்ருதேஹே சார்வாத்மியம் நார்த்தா கிந்து சர்வகதத்துவம். முதல்ல சொன்னதே விஸ்தாரப்படுத்து. எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து புறப்பட்டிருக்கார் பிரம்மம் நாராயணன் பூமான்னு சொல்லணுமே ஒழிய எல்லாமாக இருக்கான்னு சொல்லப்படாதுங்கிறதுக்காக மறுபடியும் இது ரொம்ப வாழ்த்தனம்னு பேரு, தமிழ் வாழ்த்தனம். ஐயா ஸ்ருதி தான் முக்கியம், ஸ்மிருதிக்கு அர்த்தத்தை ஸ்ருதி அனுசரிச்சு சொல்லணும்னு கீதை எடுத்து சொல்லியாச்சே. இவரா ஒரு ஸ்மிருதி எடுத்து இந்த ஸ்மிருதி வாக்கியத்தினால ஸ்ருதிக்கு சார்பாத்மார்த்தம் சொல்லப்படாது என்ன கேட்கலாமோ மெட்டா. இந்த பல கேள்விகள் இதுல என்ன ஆகும்னா வேர்டிங்ஸ் மாத்தி போட்டு இந்த புஸ்தகம் வளர்றதுக்கு காரணமே அதான். நான் நிறைய தடவை சொல்லுவேன் உங்களுக்கு. அது எதுவும் கிராமமா கேட்ட கேள்வியே வேற தான் கேட்கறது. இவரும் பாவம் சொல்லிட்டே இருப்பாரு. சில இடத்துல பூர்வமே உக்தத்வாத்துன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் மறந்து போச்சேன்னா அப்புறம் என்னன்னு சொல்லுவார். இது வேற விஷயம். இந்த மாதிரி நாராயணங்கிறவர் பூமான தெரியுமா இல்லையா, இன்ஃபினிட். அவரே தான் அகங்கிருதி ஸ்மிருதா. இந்த அகங்காரங்கிறதால பரமாத்மாவுக்கு அனிருத்த அகங்கார பிரத்யும்னெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அகங்கிருதியா இருக்கிறோம் அவரே தான். ஜீவஸ்தனாக இந்த உடம்புக்குள்ள வந்துட்டார் பத்தியோட. இவருக்கு என்ன பேரு என்னார், அனுருத்தான்னு பேரு. ஜீவஸ்து அகங்கிருதி ஸ்மிருதா அனிருத்தஹாயா சஹா அகங்கார இது. மனசிற்கு பதில் அகங்காரம், அது அனிருத்தன்னு பேரு. அது நிரோதம் பண்ணவே முடியாதுதான் அனிருத்தன் பேரு. மனசு அடக்க முடியுது ஒண்ணு மேல இல்லையா. அசம்சயம்னு விட்டாராகும். மனசு அடக்குறது முடிய கஷ்டம்னு சொன்னாவும் மனோ துர்நிகிரகம் சலம்னு சொன்னா இவர் அசம்சயம் விட்டார். அப்ப அடக்க முடியாது அர்த்தம். அவர் எதுக்கு அசம்சயம் சொன்னார் தெரியுமில்ல. சஞ்சலம் மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் சத்தியாகம் நிகிரகம் பண்ணே வாயோரிவ சுதுஷ்கரம் அப்படின்னார். இப்போ இவர் அசம்சயம் மகாபாகோ மனோதுர்நிகிரகம் சலம்னு காட்டும். கடைசியில அவர் சொன்னதே இவர் சொன்னார். ஆனா என்ன பண்ணார், அடுத்தது அபியாசு எல்லாம் தப்புப்பா, தூனா எல்லாம் தப்புப்பான்னு அர்த்தம். அபியாசேனது கௌந்தேய வைராக்கியனுக்கு கிரகியத்தேன்னு. அடக்கிறது இம்பாசிபிள் இல்ல, அடக்கிறது டிஃபிகல்ட். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இம்பாசிபிள்ங்கிறதுக்கும் டிஃபிகல்ட்ங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? டிஃபிகல்ட்னா கஷ்டப்பட்டாங்க, இம்பாசிபிள்னா ஒண்ணும் இல்லை. முயல் கொம்புனாலும் குத்தி விடுவேன்னா இம்பாசிபிள். ஏன் நல்ல தேன் எடுத்து வரேன்னா இப்போ அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா தேனும் ஃப்ராடுன்னு ரேடியோவில் சொல்லுங்க. இப்போ அது ஒரு புது குழப்பம். கவர்மெண்ட்ல போட்ட சீல் எல்லாம் கூட இப்ப சரியா இல்லைங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன், நீங்க தானா பார்த்துக்க வேண்டியதான். தேன் அதுதான் பார்க்கணும். அது மாதிரி அது எடுத்து அனிருத்த சோகங்கார அனுரூபோபி பகவான். இவர் இந்த ஜீவனுடைய ஸ்வரூபம் என்னன்னா அனுப்பம்னு சொல்றாங்க. ஜீவனுடைய பரிமாணம் அணுன்னா சூக்ஷ்மம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதுன்னு வச்சுக்கோங்க. வாசுதேவ பரோவிபு ஆத்மேத்யுக்தா. இவருக்கே அந்த ஒரு தன்னுடைய ஞானத்தினுடைய ஒளி வியாதிக்கிறதுனால அணுவா இருந்தா உடம்பு பூரா தொட்டா எப்படி தெரியும்னா இவா ஒருத்தன் தான் சொல்றான். தீபம் இந்த இடத்துல ஏற்றி வைக்கிறதா விஷயம் ஏற்றி சொல்ற விஷயம் ஏற்றி வச்சு அப்படி வந்து உட்கார்றது எல்லாருங்க. இது உள்ள பூரா வெளிச்சமா இருக்கணும்னா ஒரு இடத்துல தீபம் வைக்கிற வழக்கம் இல்ல. 4 லைட் வேணா போடுங்க, ரூம் பூரா லைட்டா. அப்ப லைட்டுங்கிறது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதனுடைய வெளிச்சம் ஊழ் போற பரவறதும் இல்லையாங்கன்னா அது போல அனுபவம். என்ன ஏஷோனு ஆத்மா சேதசாவே திவ்யா ஆத்மவாதம். ஆனா இவரே வாசுதேவன் வச்சிருப்பாங்க. அவர் தான் ஆத்மே துப்தா சச்சவியாதி. அந்த நாராயணங்கிறவர் இருக்காரு, இவரையும் சேர்ந்து வியாபிச்சிருக்கார். பிரபஞ்சமான அச்சேதனம் இல்லையா, சிதச்சித் சரீரகா பரமாத்மான்னு பேரு. சித்தாக உள்ள ஜீவன்களையும் அச்சித்தாக உள்ள பிரபஞ்சங்களையும் சரீரமாக உடையவர். அவர் ஒரு பெரிய சரீரி மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ஆத்மாவையும் வியாபிச்சுண்டு
ஆத்மாவினால காணப்படுற அனாத்மாவான திருஷ்யங்களையும் வியாபிச்சுட்டு இருக்கிறவர் தான் பூமாவே ஒழிய நீங்க சொன்னபடி எல்லாம் பிரம்மங்கிற அத்வைதத்துக்கு அஸ்ருதியில இடம் இல்லை. ஏன்னா எங்க ஸ்ருதிக்காரர் இப்படித்தான் சொல்றாரு. எப்படி ஸ்ருதே சார்வாத்மியம் கிந்து சர்வகதத்துவம் ஸ்பஷ்டமாவே இருக்க. ஆகாசோ சர்வகதச்சு நித்தியம். அங்க பாக்கியத்தை சொல்றதால மறந்துப்பா. ஆகாஷோபின கதா பரிச்சின்னு கதா ஆகதச்ச. ஆகாசத்திலே சர்வகதாங்கிற பார்த்து எல்லா இடத்துலையும் பூத்துன்னு எங்க போச்சா அந்த மூமெண்டே இல்லையே. அதனால இவாளுடைய ஒரு அடிப்பு இது தன்ன ஸ்ருதி ஸ்ருதி விரோதேன ஸ்மிருதேரேவ சார்வாத்மிய பரத்வம். ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் இருந்தா ஸ்ருதி அனுசரிச்சுதான் ஸ்மிருதி போகணும். தீர்மானமான விஷயம். ஸ்ருதேரிவார்த்தம் ஸ்மிருதி அனுபவிச்சதுன்னு காளிதாசன் சொல்லிட்டான். ஸ்ருதி முக்கியமா போயிட்டு ஸ்மிருதி பின்னாடிதான் வரணும். அதுக்கே சார்வாத்மியம் தான் அர்த்தம். ஸ்மிருத்தியா ஸ்ருதே அந்நியதானயனம் யுக்தம்னு வச்சுக்கணும். அது பண்ணப்படாது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம் மோட்ச தர்மங்கிற உங்க பாரதத்திலேயே சொல்லியிருக்கேன்னு ஆரம்பிச்சு. மோட்ச தர்மே அனிருத்தோ ஹி லோகேஷு மகானாத்மா பராத்பரா யோசௌ வியக்தத்வமாபன்னஹ நிர்மமே ச பிதாமஹம் தோ அஹங்கார இதி ப்ரோக்தஹ சர்வதேஜோமயோ ஹிதஹ இத்யனேன சைவஹி சத்யாதயஹ இதி சூத்ரேண ச அஹங்காரஸ்ய ஆத்மத்வம் அன்யதா வியாப்தியுக்தி அயுக்தா ஸ்யாயுஜ்யே ஸ்யாதிதி வாச்சம். என்ன பண்றான் சூத்திரங்கள்லயே சில இடங்கள்ல பார்த்தா இந்த அகங்காரங்கிறவன ஆத்மான்னு சொல்லியிருக்கு. அகங்காரம் பரிச்சின்னம். அனிருத்தோஹி லோகேஷு மகானாத்மா பராத்பரா அப்படின்னு எடுத்திருக்காரு அவர். அனிருத்தன்னு சொல்லக்கூடிய இந்த மனசு இது லோகங்கள்ல மகானாத்மா என்றும் பராத்பரகான்னு சொன்னா காரிய காரண பாவாபன்னமான ஸ்தலங்கள்ல பரம்னு சொன்னா காரணம். காரணம்னாக்க இப்ப சாதாரணமா குடத்துக்கு காரணம் மண்ணுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் காரணம் பராத்பரகா வியக்தத்தை காட்டிலும் பரமா இருக்கிறவர். யோசோ வியக்தத்வமாபன்னா அதே பரமாத்மா வியக்தமாக பிரபஞ்சமாக ஆகும் பொழுது எல்லாமாக ஆறதுக்கு முன்னாடி பிதாமகம் நிர்மமே முதல்ல பிரம்மா சிருஷ்டிப்பட்டார். இரண்ய கர்ப்பன் சொல்றோம் வச்சுக்கோங்க. இரண்ய கர்ப்பன் சதுர்முகரும் ஒன்னும் ஒரு சித்தாந்தம் இருக்கு. அவரை பண்ணி அது அவர் சோஹங்கார இது புரோக்தா. யார் இப்போ இந்த பரிச்சின்னனான சதுர்முக சரீராவச்சின்னனான உத்தர அகங்காரன்னு சொல்லி சர்வ தேஜோ மயோகிதான்னு அவரை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சைவஹி சத்யாதேஹா அப்படிங்கிற சூத்திரத்திலையும் பார்த்தேன்னா சூத்திரேன அகங்காரத்தை ஆத்மத்துவம் சொல்லியிருக்கு. அகங்காரன்னு சொன்னா பரிச்சின்னமான விஸ்வ தேஜச பிராஜ்யாதி ரூபேன விளங்கிட்டு இருக்காரு இல்லையா, இவர் ஆத்மாவை சொல்லியிருக்கு. ஆத்மான்னு சொல்லாமல் ஆத்மாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ யௌகிகமான அர்த்தம் ஆபலு வியாப்தவும். இந்த அகமானது தன்னுடைய சைத்தன்யத்தினால எல்லாத்தையும் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். இவர் சுயமா வியாபிச்சவர் இல்லை. இப்ப இந்த லைட்ல உள்ள வெளிச்சம் இருக்கு, லைட்டுன்னு சொன்னா அந்த வெளிச்சத்தையும் குறிக்கும் பல்பையும் குறிக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடி இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றோம் லைட்டு. லைட்டுங்கிற வார்த்தைக்கு பிரகாசம்னு தான் அர்த்தம். உலகத்தேன்னு கிளம்பிச்சுன்னா அது சப்ளை ஆகிற இடம் ஒன்றும் ஆனா வியாபிக்கிறது சில வஸ்துக்களுக்கு அது மாதிரி பர்வேடிங் கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா. அதனால அவர் அப்படி எல்லாம் இருக்காருன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போது இவர் தவிர வேறொன்னு இல்லைன்னு எப்படி சொல்றது? வேறொன்னு இருந்தால்தானே வேறொரு இடத்தை இவர் வியாபிக்கிறான்னு சொல்ல முடியும். அப்படி வியாப்தங்கிற சப்தத்திலிருந்து ஆத்மாங்கிறதுக்கு மற்றவரை கவர் பண்றவர் அப்படின்னு சொன்னா கவர் இருந்தா கவருக்குள்ள உங்களுக்கு ரெண்டு இருக்கணும். அங்க நீங்க சொல்றதை பார்த்தா சர்வாத்மா சர்வாத்மான்னா அத்வைத்தம்ங்கிறதுக்கு பரியாயமா நாம யூஸ் பண்ணிருக்கோம். அத்வைத்தம் இஸ் ஈக்குவல் டு பரியாயமா என்ன யூஸ் பண்றோம்? அத்விதீயத்துவம் சர்வாத்மத்துவம் ஒண்ணு. நமக்கு சர்வமாக இருக்கும் தன்மைன்னா ஒன்றாக இருக்கும் தன்மை தான் ஒண்ணுதானே சர்வம். அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி சொல்றதா இருந்தா அவரு வியாப்தங்கிற தாத்பர்த்தம். வியாப்தின்னு என்ன அர்த்தம்? பர்வேடிங். பர்வேடிங்னா என்ன அர்த்தம்? ஒரே ஆள் தனியே பர்வேட் பண்ணிக்க முடியுமா? அதனால இன்னொரு ஆசாமி இருக்கார், சர்வகதம் தான் சொல்லணுங்கிற மாதிரி இந்த சூத்திரத்துல இருந்தும்
மோட்ச தர்மத்துல இருந்தும் தெரியறா போல இருக்கேன்னா இது வாக்கியம். அகங்காரச்ச அகங்கர்த்தவ்யஞ்ச இது ஸ்ருதே மகாபூதான்யஹங்கார இது ஸ்மிருதே அகங்காரஸ்ய வியாபகத்வ அசம்பவாத். அகங்கர பதார்த்தத்துல ஆத்மான்னு வச்சுட்டு அகங்கரவர் வியாபிக்கிறான்னு சொன்னதுனால அகங்கரத்தை தவிர வேற எல்லாம் இருக்குன்னு நீ சொல்லிருக்கோ. இந்த அகங்கர பதத்தை மறுபடியும் இப்ப நாம பேசுற இடத்துல இந்த அகங்கர பதம் லட்சணையினால சுத்தாத்ம பரமாக கொண்டு போனால்தான் அகம் பிரம்மாஸ்மின் அவருக்கு அகங்காரச்ச அகங்கர்த்தவியஞ்சா என்ன தெரியுமோ, அஷ்டௌ கிரகா அஷ்டோதி கிரகான்னு இந்திரியங்கள்லாம் சொல்லி மனசு அகங்காரகான்னு சொல்லி இதனால உணரப்பட வேண்டியவைகள்னு ஒண்ணு சொல்லிருக்கு. கண்ணுன்னு சொல்லி சக்ஷுஷ்ட திரஷ்டவியஞ்சா ஸ்ரோத்ரஞ்ச ஸ்ரோதவியஞ்சா இல்லையா, அது மாதிரி நீள சொல்லி மனச மந்தவியஞ்சா அகங்காரஸ்ய அகங்கர்த்தவியஞ்சான்னு ஒன்னோட ஒண்ணு விஷய பாவாபன்னமா சொல்லிருக்கிற ஸ்திதியில இந்த அகங்காரங்கிறது இருக்கு, இது பரிச்சின்னமான ஒரு இந்திரியமா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மகாபூதானி அகங்காரா இது எல்லாத்தையும் கஷேத்திரம்னு சொல்ற. அங்க 7வது மகாபூதானி அகங்காரா புத்திர் அவ்யக்தமே வச்சா இந்திரியாணி திசைகஞ்ச பஞ்சச்சேந்திரிய கோச்சராக சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனா பிரதி ஏதது க்ஷேத்திரம் சமாசேன சதிகாரமுதாகிருதம். மனதினுடைய ஒரு நிலையதான் அகங்காரம் வரும். அதுக்கு நமக்கு வேணுமையானால் மனசான சம்சயம், புத்தின்னா நிச்சயாத்மகம், சித்தம்னா ஸ்மரணம், அகங்காரம்னா ஈகோன்னு கிளம்புறது போல 4 பிராணாபான வியானோதான மாதிரி 4. இந்த 4ஆ சொன்னா லிங்க சரீரத்துல 19 வந்துருமேன்னா வந்துட்டுமே நான் சொல்வேன். 17 தான் ஒன்றும் பெரிய விஷயம். ஷோடச கஷ்ட விகாரா 16. இந்த எண்ணிக்கையை ஒத்தப்படையா ரெட்டப்படையா உங்க கூட்டுறதா குறைக்கிறதாங்கிறதுலாம் நம்ம சௌரியத்துக்கு வச்சோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளவு ருத்துக்கள்லாம் என்ன சொல்லுவேன் இல்லைங்க, வேதத்துல 2 பேசுது. 6 2 12 6 ருத்து தானே. பல இடத்துல ஸ்ருதி பஞ்ச அர்த்தவகாங்கிறது. என்ன பண்ண போறேன், ஹேமந்த் ருத்துவே சிசிர் ருத்து 1 பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் போகணுங்கிற மாதிரி இருந்தா போனா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது இல்லைங்க. இந்த ஹேண்ட் பேக் ஒன்று வந்து பார்த்தல, ஒருத்தர் போனா அது ஒரு பெருசா இருக்கும், 2 பேர் போனா இன்னொரு ஜிப்பை இழுத்து விடுறது, 3 பேர் போனா இன்னொன்னு இழுத்து விடுறது, அப்படி எழுதிட்டே இருக்கும். வேண்டாம்னா குறிக்கணும், அப்படி எடுத்தா சின்னதா போடும். இந்த மாதிரி ஒரு விவகாரம் இங்கே இருக்கு. ஒத்தப்பட எட்டப்பட எப்படியோ போட்டோம். ஆனா பிரசித்தமான பிரயோகம் இந்த அகங்காரங்கிறத வியாபகத்துவத்துல சொல்ல முடியாதப்பா. அகங்காரத்தர் ஆத்மான்னு வச்சுட்டு நீ இவர் வியாபகம்னு சொல்றது இவருங்கிற தன்மையை விட்டுருந்தாங்க. சாஸ்திரதான் ஜட்ஜா இருக்காருன்னா சாஸ்திரம் இருக்கா, ஜட்ஜி வெளியும் பார்க்கறோம்னு சொல்லுங்க. இங்க சாஸ்திரான்னு பாடம் சொல்றது ஜட்ஜின்னு சொல்லக்கூடாது. அது இதுல வேற வேற. அதனாலதான் அங்க சொல்லும்போது பஷ்யன் சக்ஷு செண்மன் சோத்திரம் மன்வானோ மனஹாங்கிற இடத்துல அந்தந்த உபாதியோட விசிஷ்டமா இருக்கிறவனா அதுலதான் பண்ண முடியும். நீங்க ஒரு கம்பெனில சேர்மன் ஒரு கம்பெனில செக்ரட்டரின்னு வச்சோங்களேன், அந்த செக்ரட்டரியுடைய பவர்ஸ் இங்க யூஸ் பண்ண முடியாது. சேர்மன் செயல்பட பெரியவர் தானே, அது சொன்ன வெறும் சேர் பார்த்து உட்காந்துருக்காரு சேர்மன் ஆகும். அதனால அது பிரசிடென்ட் மாதிரிங்கிறான். நமக்கு ஒண்ணும் தெரியல, ஏதாவது சொல்ல வச்சேன். அப்போ இப்ப அகங்காரச்சு அகங்கர்த்தவியஞ்சாங்கிற ஸ்ருதியில நிச்சயமாக இந்த மனோரூபமாக இருக்கிறதுல ஒரு அவஸ்தாவிசேஷ விசிஷ்டத்தை தான் சொல்றதுன்னு சொல்லிட்டபடினால இதுக்கு வியாபகத்துவம் சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தன் சொன்னா, நீங்களே உபனிஷத்துல வாமதேவன் ஒருத்தர் எடுத்து அவர் முக்தரா இருக்காரு, அதனால நமக்கு அதெல்லாம் வரும் சர்வாத்மகாவங்கிறது என்ன சொன்னேன். கர்ப்பத்தேய பரிசி வாமதேவ பிரதிபேதே அகம் மனுரபவம் சூரியஸ்டா. நானே தான் மனுவா இருந்தேன், நானே தான் விஸ்வான சூரியனா இருந்தேன். ஞானத்தை சொல்றாரு. அகங்கிறப்ப சின்ன ஆளத்தானே எல்லாமா இருந்தேன், எல்லாத்தையும் வியாபிச்சிருந்தேன்னு சொல்றாரு. அந்த அகங்கிற பதத்துக்கு லட்சணையா வேற அர்த்தம் பார்த்தார். குழந்தைக்கு விட அகம் மனுரபவமித்யாதோ இவ அகம் பதத்தை நிஷ்கிருஷ்ட அகங்கார சைத்தன்ய பரத்வா. நீங்க சொன்னதான மோட்ச தர்மத்துல அந்த அகங்கிற பதத்துக்கு இதை விட்டுட்டு உள்ளதான சைத்தன்யம் என்ற அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பார்த்தா வேற தனுசா குடையறதுக்கு நனு அனயோகோ ஸ்ருதி ஸ்மிருத்தியோகோ மகத்தத்துவ காரியம் மனாதீனாம் காரணம் வைகாரிகாதி பேதேன திரிவிதம் அகங்காராதிபத வாக்கியம் விஷயா நது அகமர்த்தா.
இப்ப சொன்னதான ஸ்ருதி மகாபூதானி அகங்காரங்கிற ஸ்மிருதி அகங்காரஸ்ய அகங்கர்த்தவியஞ்சான் நாம் எடுத்தோம் இல்லையா பரிச்சின்னமா மனசு சொல்றாங்க. இது ரெண்டுலையும் நீங்க அகமர்த்தமான ஆத்மாவை சொல்லல, மகத்தத்துவம் அகங்காரம்னு சிருஷ்டிக்கு முன்னாடி பஞ்ச தன்மாத்திரைக்கு முன்னாடி ரெண்டு இருக்கு. பிரம்ம, அப்புறம் மகத்தத்துவம் அகங்காரம், அவ்யக்த மகத் அகங்காரம் போல இந்த மூணாவது நிலையிலிருந்து அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரை, அப்புறம் சோடக செய் பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச பிராணம் மனசு சொல்றோம். தசேந்திரியம் பஞ்ச பிராணம் மனசு என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தாங்க பேசுறாங்கிறான். மகத்தத்துவ காரியம் மனசுன்னு நமக்கு இப்ப வரப்போற மனசு இது இல்லை, இது பூத சூப்பமாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரம். வைகாரிகாதி பேதே, வைகாரிகம் பிராகிருதகம் 3 நிமிஷம் பேசியிருக்காரு. அது வைகாரிகாதி பேதேன திரிவிதம் அகங்காராதி பத வாச்சியம். அந்த அகங்காரங்கிறது விஷயம் அகங்காரச்சு அகங்கர்த்தவியஞ்சால மகாபூதானி அகங்காரால நது அகமர்த்தா. இங்க சொல்லக்கூடிய நம்முடைய பரிச்சின்னமான அகமர்த்தம் இல்ல. ததாச்ச ஸ்மிருதி மகத்தத்வாத் விகுர்வாணாத் பகவத்வீர்ய சோதிதாத் கிரியாசக்திர் அகங்காரः திரிவித சமபத்யதா. இது பாகவதம்னு நினைக்கிறேன்னா. வைகாரிகமா சாத்விக ராஜசாதி பேதேன. மகத்தத்துவம் அப்படின்னு ஒண்ணு முதல் ஸ்டேஜ்ல வந்தது. அது கொஞ்சம் அப்படி மாற ஆரம்பிச்சது. ஏன் மாறிச்சு? சென்னை ஏன் மாறல, இப்ப ஏன் மாறிச்சுன்னா பகவானுடைய வீரியம், ஒரு சக்தி விசேஷம் இருக்கு, ஆலோசனாதிகள், அது இதை தூண்டி விட்டுருப்பான். வாத்தியார் சொன்ன சிருஷ்டி முதல்ல ஒன்னும் ஆரம்பிக்கிறது இந்த கல்பனை வச்சுங்க. அனாதியான்னு இப்போ ஒரு தடவை ஆரம்பிச்சு பெட் வரணும் இல்லையா? ஏன் சார் அப்படி சோகாம இருக்கான்னு, அடே நீ அந்த வயசுக்குள்ள இருந்த சூக்ஷம் இப்ப கலைந்து வரணும்னு உனக்கு கர்மா முத்தி விட்டு அதனால அவரை கழிவு விட்டு விட்டுருந்தேன். இப்ப அதனாலதான் ஒரு ஜீவன் பொருட்டு போயிட்டு அடுத்த சுத்துல அஜோகத்தை சொர்க்கத்துக்கு போயிட்டு இங்க வராதுன்னு வச்சோங்களேன். எனக்கு என்ன அப்படி இத்தனை அந்த மாசத்துல இத்தனை நேரத்துல பிறக்கணும்ன்றது தான். இதுக்கு அந்த மாதிரி அப்பா அம்மா அவனுடைய பிரவர்த்திகள், கல்யாணங்கள், அதுக்கப்புறம் போக்குவரத்து, சீமந்தம், மழைதானங்கள்லாம் கொண்டு வரோம். இவன் கர்மானால தூண்டப்படுறது இங்கேருந்து பாக்கிறேன். அவனுக்கு அவன் பிறக்கணுன்றதுக்கு அவன் பிராரப்தான். 2 பிராரப்தம் இருக்கு. நான் இந்த குழந்தையா பிறக்கணும் என் பிராரப்தம். நான் இப்படி பிறந்து அவா தெரியலான்னு அவா பிராரப்தம். இந்த 2 சேர இடத்துல அவனுக்கு ஜாயிண்ட் ஆக முடியும். இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? நான் இந்த கிளாஸ்ல வந்து இன்னைக்கு பேசணும்ன்றது, நீங்க கேட்கணும்ன்றது, இல்லைன்னா எப்படி 2 பேர் வந்து உட்கார்றதுங்க சொல்லுமா? நீங்க சரியாக வராது இல்லைன்னா. அதுபோல இவர் தூண்டி விடுறார். இவர் ஏன் அப்ப தூண்டி விட்டாருன்னா, அவர் தூண்டி விடுறது நம்ம கர்மா. கர்மாவுக்கு முக்கியத்துவம் சொல்றதுதான் நம்ம ஒரு செய்யுங்க. இல்லைன்னா வைஷன்ய நேர்கன்ய சாத்விக சத்வாத்துக்கு அவர் என்ன பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியும் கேட்கிறா. நிகிரக கிங்கரிஷிக்கு நீ சரி பண்ணிதான். அதனால இந்த பகவத் வீரியம்னு ஒண்ணு இருக்கு. அது இதை பிரேரணை பண்ணித்தான். அந்த மகத்துவம் மட்டும் அப்படி அத்தியக்த நிலையிலேருந்து கொஞ்சம் மாறினது அப்படியே நிற்காம பகவத்கீதை சோதித்தாது ஓடி ஆடக்கூடிய ஒரு சக்தி விசேஷமா உள்ள அகங்காரம்ங்கிறது வந்தது. அது 3 நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு போற. இத்தியாதேகே அபிருத்தார்த்தமாதாய உபபத்தேகே விருத்தார்த்த கல்பனாயாம் புத்திரவ்யக்தமேவ இத்யத்ர க்ஷேத்ரே பிரயுக்த புத்தி சப்தேன சம்விதா உக்தௌ சம்விதோபி க்ஷேத்ரத்வாபத்தி. இது சம்வித்துன்னு ஞானம்னா வாசம் தான். புத்திங்கிறது சம்வித்துன்னா இவா அந்த ஒரு பதத்தை வச்சு மிரட்டுறது. புத்திங்கிறது ஞானம்னு பேருந்தோம் இல்லையா? ஞானத்துக்கு சம்வித்துன்னு பேருந்தோம் இல்லையா? ஞானம்னா பிரம்மமோ இல்லையாவே. புத்தியுடைய விற்பிக்கு ஞானம்னு நாம சொல்றோம். ஆனா கார்த்திகன் ஆரம்பிக்கிறச்சேயே சர்வ விவகார ஹேதுர்குணோ புத்தி ஞானம்னு தான் அவங்க ஒரு தீர்மானம் நாம சொல்ற. அதனாலதான் பாஷ்யத்து சத்தியஞானம் அனந்தம் பிரம்மாம் மறுபடியும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். இது ஞானம்ங்கிறது ஞாதாதுனுடைய அர்த்தமான ஞா அவபோதனே அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் அல்ல. நியாயத்தை அனேனேகி ஞானம்னு சொல்றதற்கு நம்முடைய புத்தி விற்பியினால இது புத்தகம், இது டெஸ்க்னு உணரப்படுற அறிவு இல்ல. இந்த புத்தகம் என்ற அறிவு எதனால உணரப்படுறதோன்னு வச்சுக்கணும். மனசோ மனோய புத்தேஸ்து புத்தின்னு வச்சுக்கணும். நாம அதை சொல்றோம். அதனால இந்த சம்பித்துன்னு அதைத்தான் சொல்றோம்.
இவன் என்ன பண்றா, இந்த புத்தியை கொண்டு இங்க விட்டேன்னா புத்தி அத்தியக்தவே வச்சா இது கஷேத்திரே பிரயுக்த புத்தி சப்தேன சம்விதா உத்தோ, இந்த சம்வித்தை சொல்லி அதையும் சொன்னேன்னா சம்வித்தும் கஷேத்திரமாயிடுமே அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன ஆகும், இந்த விருத்தார்த்த கல்பனாயாம் அகங்கிறது ஆத்மாதான்னு சொல்லி இந்த ஆத்மாவை பரிச்சந்தம் சொல்லியிருக்கு. அகங்காரத்துக்கு வியாபகத்துவம் கிடையாது நீங்க சொல்லக்கூடாது. அங்க சொன்ன நீங்க சொன்ன ஸ்ருதியில சொல்றது அந்த இந்திரியத்தை சொல்றது, நான் சொல்றது அகங்காரம்னு இந்த ஆத்மாவை தான் சொல்றோம். அதனால வியாபகம் தான் ஆரம்பிச்சான். ஸ்ருதிக்கு ஸ்மிருதிக்கு விரோத சமாதானத்துக்கு இந்த இடத்துல புத்தி உதாரணம் சொல்லி புத்தேரதி புத்தி சப்தத்தை பிரயுக்தேன சம்விதா புத்திங்கிறதுனால சம்வித்துங்கிற ஞானத்தை சொன்னால் அப்ப இது கஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாரணம்னு சொல்லியிருக்கேங்க. அங்க இது கஷேத்திரம் சமாசேன 13 அத்தியாயம் என்ன சொல்றது, சுகம் துக்கம் இச்சா துவேஷ சங்காத சேதனா திருதி ஏகக்ஷேத்திரம் சமாசேனன்னு சொல்ற. இதனுடைய கொஞ்சம் குழுவான் சவிகாரம் உதாரணம் எல்லாம் கஷேத்திரம்னு சொல்றாரு. கஷேத்திரம்னா உடம்புன்னு மட்டும் நாம இதனால வாங்கிட்டு இருந்தோம். ஆத்மாங்கிறதான ஞப்தி ஸ்வரூபமான ஞாதாவை தவிர எல்லாம் கஷேத்திரம். சர்வ பிரபஞ்சம் கஷேத்திரம். எல்லாம் இந்த உடம்புக்குள்ள அடங்கின்றதுனால இதே கஷேத்திரம் சொல்லி வச்சோம் முதல்ல. அப்போ இதுக்கப்புறம் புத்தி சப்தஸ்ய நக புத்தி சப்தஸ்ய நானார்த்தத்வம் நது அகங்காரஸ்ய ஆத்மாதிரிக்தார்த்தகத்வம் இது வாச்சியம் சொன்னா, புத்திங்கிற பதத்துக்கு நானா அர்த்தம் இருக்கா. தத்துவ ஞானம்னு ஒரு அர்த்தம், இந்த மனசினுடைய ஒரு புத்தி விசேஷத்தை புத்தி மனோபுத்தி அகங்கார சித்தம்னு ரெண்டா வச்சுப்போம். ஆனால் அகங்காரங்கிறது இருக்கு ஆத்மா அதிரிக்தார்த்தகத்துவம், ஆத்மாவை தவிர அதிரிக்தமான அர்த்தம் இந்த புத்தி தான் அர்த்தம். ஆத்மாவே அர்த்தம் இல்லையே நீங்க சொன்னது அப்படி கிடையாதுன்னா தம்பாஹங்கார சம்யுக்தா இத்யாதோ தேஹே அகம் புத்தோ கர்வே பிரயோகேன கர்வோ அபிமானோ அகங்கார இத்யதிதானேன ச அகமர்த்தவாச்சித்வ நியமாபாவாத். என்ன சொல்றார், அகங்காரங்கிற பதத்தினால இந்திரியமாகிற அந்த கரணத்தை தான் சொல்லணுமா அல்ல அந்த கரணத்தோடு கூடின ஆத்மாவை சொல்லணுமான்னு இப்ப சர்ச்சை நடந்துருக்கு. இவர் அகங்காரன்னு கார சப்தம் சேர்த்தாக இந்திரியத்தான் சொல்லணும். காரம் இல்லாமல் வரும் அகம்னு சொன்னால் விற்பி பிரதிபிம்பத்தை சைத்தன்யம் அதுக்கப்புறம் மனசு சுத்தாத்மா வரைக்கும் கலக்கணும். இந்த ரெண்டு வச்சுருக்கோம். அதனால இவ புத்தி சப்தத்துக்கு நானார்த்தகத்துவம் சொல்லலாமே. என்ன அகங்காரத்துக்கு ஆத்மாவை காட்டின அதிரிக்தம்னு நீங்க சொன்னது வேண்டாமேன்னு இப்ப கேள்வி அவங்க கேட்டிருக்கான். அகங்காரம் ஆத்மாவே இருக்கலாமே. இவர் என்ன சொல்றார், தம்பா அகங்கார சம்யுக்தா காமராகபலான்விதா அப்படின்னு ஆசுர சம்பத்தை சொல்ற 16வது அத்தியாயத்துல 5 ரூபாய் கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக பேப்பர்ல போட்டுக்கிறது தம்பம்னு பேர். தம்பம்னு சொல்லுவாங்க டகாரத்தின பீசிக்கிறதுன்னு. அகங்காரகான்னு என்ன போல யாருங்கிறதுனால பெரிய ஈகோ. அதாவது அவன் சைக்கிள்ல பொறிச்சோடு மேல பார்த்துன்னு விடுவான். இப்படி இந்த ஊர்ல 2 பேர் வந்து எனக்கு தெரியும். சைக்கிள்ல பொறிச்சு இப்படின்னா பார்த்துன்னு விடணும். அவர் ரொம்ப பெரிய வைதிகரம். இப்படி பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து மோதிக்கும். இதுதான் அகங்காரம். தலை கேள்வி பண்ணேன். இது மாதிரி கர்வத்துக்கு சொல்லியிருக்கா. இதெல்லாம் ஜாஸ்தி இத்தியாது அகம் புத்தௌ தம்பங்கிறது அகம் புத்தி தான் ரொம்ப திரும்பதரம். கர்வேச்ச பிரயோகம் இருக்கு. அகங்காரத்துக்கு நானார்த்தகத்துவம். கர்வோ அபிமானோ அகங்கார டிக்ஷனரி. அது அமர கோஷமா இருக்கலாம் இல்ல வேற கோஷமா இருக்கலாம். இத்தியபிதானேன அகமர்த்த வாச்சித்வ நியமாபாவ ஆத்மவாச்சித்வ நியமாபாவ கர்வம்னு வச்சுக்கலாமே. ததாச்ச ஆத்மவாச்சி அகம் சப்தா அஸ்மத் சப்த சித்தா. அகம் சப்தத்துக்கு நானார்த்தகத்துவம் இருக்கு. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கணும். நாம இப்போ காரை சேர்த்துட்டா ப்ராப்ளமே இல்லை. அவன் காரை சேர்க்கறதும் காரை சேர்க்காததும் ஒண்ணு வச்சுன்னு அகங்காரத்தையும் பிரயோகம் பண்ணலாங்க. சம்ஸ்கிருதத்துல வர்ணா காரகான்னு சூத்திரம் ராஜசாக்கியத்துல. ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னா இக்கன்னா இவன்னான் நானான்னு சொல்லிடுவேன். நாங்க என்ன அர்த்தம்? ஆனான்னு ஆதானே ஆனான்னு சொல்லணும். ஆனா ஆவன்னா இங்க என்ன அங்க வண்ணான்னா என்னென்ன இதெல்லாம் ஒரு பிரத்யங்கள். அதுபோல சம்ஸ்கிருதத்துல அகார உகார மகார
விசர்ஜனீயாக ராமஹ ரேபாகார மகாராகார விசர்ஜனீயாக. இது வர்ணக்கிரமங்க. இப்ப இந்த கார சப்தம் சேர்த்துருக்கா, அதுதான் சொல்ல வரேன். ஆனா ராங்கிற இடத்துல கார சேர்க்கக்கூடாது, ராதிபா ரேபகான்னு சொல்லணும். இப்படி ஒரு விவகாரம். இவளே இந்த கார சப்தம் சேர்க்கிறது கேட்காது, கார பிரத்யம் இல்லை. இங்க அகங்காரங்கிறது புத்தியை மட்டும் சொல்லும். அகங்கிறது புத்தி ஜடத்தையும் சொல்லலாம், இந்த சைத்தன்ய பரியந்தமாக லட்சணையினால சொல்லலாம். நாம் வச்சிருக்கோமோ இதை இவன் குழப்பம் பண்ணி என்ன பண்றான், இதுக்கப்புறம் மேல போகப்படுது தகாராந்த மகாராந்தம் ரெண்டு சொல்லணும். ததாச்ச ஆத்மசப்தவாச்சி அகம் சப்தா, அதாவது அஸ்மத் சப்தேன சித்தா. அஸ்மத் சப்த சித்தான்னு என்னது? அகம்னு ஒரு சப்தமே கிடையாது, அஸ்மதுன்னு சப்தம். இது எப்படி கழுத தெரிஞ்சு கட்டணம் பார்த்தோம் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த அஸ்மத் சப்தம் விஷ்ணு சப்தம் கரெக்டா 7 விபக்தின்னு சூத்திரம் சொன்னான்னா மகாமகா கர்ணஜன்னு பேரு. சூத்திரம் என்னெல்லாம் வந்து கிண்டாடி தெருவில் போது சப்தமே கிடையாது. பிரம்மசூத்திரம் மாதிரி கம்பனாதி விஷய வாக்கியம் பகவத் பாதாளால தான் இருக்க முடியும். இவர் என்ன சொல்றாருன்னு அவருக்கும் புரியல, ஒருத்தருக்கும் புரியல. அது மாதிரி இங்க என்ன போடுறது தெரியும். காரங்கிறத சேர்க்கிற அகம் அஸ்மத் சப்தம்னு சப்தம். இது எப்படி சொல்லுவா சப்தம் கேட்டேன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல். டகாராந்தா, இப்ப அகாராந்த புல்லிங்க ராம் சப்தான் சொல்லிவிடும், அப்படி சொல்லுங்க. டகாராந்தா திரிஷுலிங்கேஷு சாதாரண அஸ்மத் சப்தா. படிச்சிருந்தா ஞாபகம் சொல்லுங்க, புதுசா சொல்றேன்னு கேட்டேன். இந்த அஸ்மத் சப்தம் விஸ்மத் சப்தத்துக்கு மட்டும் திரிஷுலிங்கேஷு சாதாரண பிரம்மஸ்வரூபம் தத்துவம் சீலும் 98 சொன்னேன். லிங்கமே கிடையாதுங்கிறதுக்கு உதாரணம். 3 லிங்கத்துமே பொதுவுன்னா அவருக்கு தனி லிங்கம் இல்லைன்னு தானே கிடையாது. பிரதான விஷயம் பிரம்ம முராரி சுதாசித்த லிங்கம், சஞ்சித பாப விநாசக லிங்கம். என்கிட்ட இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல வழக்கம், ஆரம்பம் தான் போகும் இந்த ஜென்மாவிலே சாஸ்திரம் சொல்றது. உங்களுக்கு பாடம் சொல்றதுனால எனக்கு சஞ்சித பாபத்திலையும் போயிடுச்சு, சஞ்சித பாப விநாசக லிங்கம்னு அவளுக்கு சொல்ற சந்தோஷமா இருக்குன்ட்டான். இல்லையா? சரி சார், அடுத்த ஜென்மாவும் உங்களுக்கு இன்னும் சௌக்கியம் தான், பாவமே இல்லையோ ஆமாங்க. ஏன்னா எல்லா பாவமும் சேர்ந்து அனுபவிச்சு வச்சீங்க. இந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி ஏற்பாடு பண்றதுக்குள்ள நான் காலேஜ் சொல்றேன். அதனால பெரிய பாவம் சஞ்சித பாவமும் போயிடும். இந்த ஜென்மா எடுத்த பாவம் மட்டும் இல்லை. அதனால சஞ்சித கர்ம விநாசகள் எங்கிறாரு ஞானம் தான் சஞ்சித பாப விநாசகள். அது மாதிரி இங்க அகம் சப்தம் அஸ்மத் சப்தத்திலேருந்து வந்திருக்கு. இது என்ன, இது ஆத்மாவைத்தான் சொல்றதுன்னு உண்டா. அகங்கார சப்தா அனாத்மவாச்சி அப்படி பிரிச்சுப்போம். தற்பரியாயஸ்து அகம் சப்தா மாந்தம் அவ்யயம். இப்ப என்ன பண்ணா அகங்காரன்னு சொல்லலையே, இந்த பின்ன ஸ்லோகங்கள்ல தான் அகங்காரன்னு சொல்லிருக்கேன். அகம் அகம்னு சொல்லிருக்காரேன். அதுவா அகம் மனுர, அது வந்து தற்பரியாயன்னா டோட்டலி சினானிமாக அனாத்மவாச்சியாக உள்ள அகங்கார சப்தத்துக்கு பரியாயமாக காரத்தை எடுத்துட்டு ஒரு அகம் சப்தம் இருக்கு. அது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த அஸ்ம சப்தத்திலேருந்து வந்த அகம் இல்லையா, இல்ல மகாராந்தமான ஒரு அகம், அகமோ அகமா அப்படி ஒரு சப்தம் இருக்கு. கண்டுபிடிச்சு விடலாம். மாந்தம் ஆனா அகம் அகமோ அகமா சப்தம் சொல்லக்கூடாது. அங்கேயும் கதம்னா என்ன, கதம் கதமோ கதமாக இது ஒரு கதை ஒன்று உண்டு இல்லையா. ஆளுங்க மாப்பிள்ளை பார்க்க வந்தோம், பொண்ணை பார்க்க வந்தா அவனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா, நீ 60 பரீட்சை பண்ணுவா, ஞானம் இருந்தா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா. ஒரு வாத்தியார் விட்டு மாப்பிள்ளைய கேட்க சொன்னான். பாருங்க விஹத்திய என்ன என்ன சப்தம், என்ன விபக்தின்னா விஹத்தியன்னு சிரித்துன்னு அர்த்தம். சக்தி விபக்தின்னு தான். விஹத்தியன்னு சிரித்து சக்தி கிராமஸ்திய மாதிரி இருக்கும் இல்லையா. அப்புறம் விஹாயன்னு கேட்டான். இது என்ன ராமாய சதுர்த்தி எத்த ஷஷ்டி சதுர்த்தி விஹஸ்தி விஹாய. 2 கேள்வி அவுட் ஆயிட்டா ஒன்லி 4 questions நோ சாய்ஸ். அடுத்த 2 அகம் எப்படின்னா திவ்யா விபக்தியும் தான். ராமசப்தம் என்ன தெரியும் உனக்கு. கதம் எப்படின்னா அதுவும் தித்தியம் தான். அகம் கதம் தித்தியா. இது மாப்பிள்ளையினுடைய யோக்கியத்தை. பொண்ணு பதில் சொல்றா,
எஸ் சக்தி சதுர்த்தி விஹஸ்தை விஹாயச்ச அந்த மாதிரி பேசாம அகம் கதம் திதியா சியாத் விதியா சியாமகம் கதம் நாளாம். அவனுக்கு ரெண்டாவதாக நான் எப்படி போவேன்னு நாளாம். இந்த ஆசை எஸ் ஏவம் புத்தி சத்திய அகம் கதம் திதியா சியாம் கட்ட கட்டுவ. அதிசயம்னா மனைவி இல்லாதன்னு அர்த்தமாப்பா. விதியான இந்த இடத்துல மனைவின்னு அர்த்தம். அதுபோல மாந்தமான ஒரு அக்னியமகம் சப்தம் சார். இது என்ன ஆகுதுன்னு அகங்கார வாசி விஷயம்னா புது கதையா இருக்குது. மாந்தமான அக்னியம் தாந்தமான அகம் சப்தம். மாந்த தாந்தத்துவ பேதேன அர்த்தபேத கல்பனமிதம் அயுக்தம். இது வரைக்கும் யாரும் சொன்னதா தெரியல, தெரியாம வல்லப்பாது. அது வேற. அது என்ன தெரியுமா நான் சொல்றேன். ததஹான்னு யூஸ் பண்ண தத்தேன்னு அர்த்தம், தச்சப்தத்தேன்னு அர்த்தம். சப்தபம் அகமஹான்னு யூஸ் பண்ணலாம்னா அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு உதாரணம் சொல்லி சொல்றேன், கவனிங்க. இப்ப தேன தச்சப்தேனு அர்த்தம். ததான்னு சொல்லணும். ததா நிர்தேச முன்னு ஒன்னா சூத்திர பாஷ்யத்துல அங்க ரெண்டாவது சூத்திரம் என்ன முதல்ல ஜன்மாத்தியஸ்தா அஸ்ய இதமா நிர்தேச. இதமான்னா என்ன அர்த்தம்? இதம் சப்தத்தை மகாராந்தம் வச்சு சப்த நாம சொல்ற சப்தம் கிடையாது. பிரக்கிரியில மட்டும் இதம்னு ஒரு சப்தம் இருக்கு. அத்தியங்கிற பதத்தை சொல்றாரு. இதமா இதம் சப்தேன இதம்ங்கிற சப்தத்தினாலன்னு அர்த்தம். அதுபோல அகமஹான்னா அகம் சப்தத்தே. அகமஹா அர்த்தக்கான்னு கேட்டா அகம் சப்தத்துக்கோ அர்த்தகான்னு பேரு. அது அகம்னு சப்தம் வச்சிருந்து அதுதான் அகமஹா தான் வந்திருக்கு. ஆனா இது யூஸ் பண்றது இல்ல. சில பேர் நம்ம வந்து நாட்கள் தேர்ந்து வச்சிருப்பாங்க. ஒன்னு இருக்கும் நீங்க எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஏதோ வச்சிருக்கோம். என்ன பேரு காட்டுறதுக்காக ஷோரூமாவும் இருக்கு, சேல்ஸ் உண்டுன்னு ஒண்ணும். ஒன்லி ஷோயிங் நாட் சேல், நாட் ஃபார் சேல்னு கூப்பிடுவோம். அதனால பாணினி பிரக்கிரியிலேயே நாம இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் அந்த சப்தத்தை அப்பயே சொல்லுவாங்க. ததா நிர்தேசான தத் சப்தேன்னு அர்த்தம். ததா அதிகம் விடாது நீங்க. அது ஒரு ததா இருக்க. எதா ராமஹா ஆகதா ததா அகம் கச்சாமின்னா என்ன இவனுக்கு அவ்வளவு ஒத்துமை. எதா ராமஹா ஆகச்சதி ததா அகம் கச்சாமின்னா எதா ததா அங்க ததான்னா திருதியாந்தம். இது எந்த சப்த மஞ்சரியிலையும் நீங்க புரிந்து பண்ணா கூட பண்ண முடியாது. தது ததோ ததாக ததம் ததோ ததான் ததா தத்யாம் தத்தின்னு சொல்லணும். அடி விழும். ஆனா அவர் ததான் எப்படி யூஸ் பண்ணான்னு என்ன கேட்கக்கூடாது. அதுவும் அடி விழும். அப்படி ஒரு மகான்களுக்கு இதமா நிர்தேசா. இதமா நிர்தேசான் இருக்கு. பிரத்யக்ஷ சந்நிதாபிதஸ்ய அநேக கர்த்திருபோக்திரு சஞ்யுக்தஸ்ய பிரபஞ்சஸ்ய இதமா நிர்தேசான் பாஷ்யம் அங்கேயே தெரிஞ்சுக்கணும். இதமா நிர்தேசான இதம் சப்தத்தினால அத்தியாங்கிற சக்தி விபக்தியினால சொல்லப்பட்டது இந்த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். இதமா நிர்தேசான இதம் சப்தத்தினால. இதம் சப்தத்தினால சொல்லுகாரா அத்தியான்னு சொல்லுகாரா? இதம் அத்தியாங்கிறது சக்தி விபக்தி சேர்ந்ததுன்னா அது சக்தி விபக்திக்கு அர்த்தம் வேற, சம்பந்தார்த்த விபக்தி. அதனால சிரஷ்டி சிரஷ்டவிய சம்பந்தம்னு பேரு. இதம்ங்கிற பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? மொட்டத்திலையும் முழங்காலுக்கு மாதிரி இதுவே இல்லவே இல்லை. என்ன சம்பந்தம்? காரிய காரண பாவம்னாலே பிராடுன்னு வச்சு விடுவோம். தீர்மானமா சொல்லணும். பல ஆராய்ச்சிகள் இருக்காது. காரியம்னு சொல்ல வந்ததே அக்னிகிட்ட சொல்றதுக்காக வந்தது. இத காரியம்னு சொல்லி ஒரு காரியம் இல்லை, நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரம்மத்தை தவிர வேற காரியம் இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக வந்தது. காரணம் இருக்க முடியாதுங்கிறது. இப்ப மாந்த தாந்த தேதே நீங்க கேட்டது ரைட்டு. மாந்தம் போல இருக்கு அகமகான்னு சொல்றாருன்னு கேட்ட கேள்வி அகம் சப்தத்தியான்னு அர்த்தம் இல்லை. அது அகங்கிறதுலேன்னு சொல்றாவா. மாந்த தாந்தத்வ பேதேன அர்த்தபேத கல்பனமிதம் அயுக்தம் சர்வேஷாமேவ தேஷாம். இந்த மனசுங்கிற அகங்காரமோ இந்த ஆத்மாவோ கூட அகமிதி பிரதீயமான அகங்கார விஷயத்துவமேவா. சில சமயத்துல சுத்த ஆத்மாவா அகம்னு பேசுறது வாக்கியங்கள்ல, மகா வாக்கியத்துல. நாம பேசுறது இந்த விசிஷ்டமானத. விசிஷ்டம் மட்டும் இல்லாம மனசையும் பேசுவோம் சில சமயத்துல. அப்ப காரசத்தை சேர்ப்போம். விஷயத்துவமேவ பரியாயதையா ஏவ பிரயோக தரிசனம். இதுலயும் யூஸ் பண்றோம், அதையும் யூஸ் பண்றோம். ஆத்மசப்தமே சரீரத்துல யூஸ் பண்றது கீதையில. மனச ஆத்மான்னு எவ்வளவு இடத்துல யூஸ் பண்றது? இதெல்லாம் புத்தகத்தை ஒன்னான்னு கேட்டு ஆத்மீவ ஆத்மனோ குந்தர் ஆத்மீவ புராத்மனோ குந்தர் ஆத்மாத்மனஸ்தேனாத்மீவ ஆத்மனாஜிதா தலையை சுத்தி விடும்.
ஒரு ஆத்மாவுக்கு ஆத்மான்னு அர்த்தம், இன்னொரு ஆத்மாவுக்கு மனசுன்னு அர்த்தம் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு. இந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் கீதை. ஏன் சார் இப்படி ஒரு மருத்துவ வச்சு கரெக்டா இருக்கிறேன்னா அது லாங்குவேஜ் உண்டு சுபாவம். இது நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ இதை இனிமே திருத்த ஆரம்பிச்சோம்னு வச்சோங்க, இது பிரசித்தமாகிறதுக்குள்ள நாம போயிடுவோம். நாம ஒருத்தர் புரிய வைக்க முடியாது. ஆகையினால இப்படிதான் பரியாயமா யூஸ் பண்ணா நீங்க விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அர்த்தம். அகங்காராதிரிக்த ஆத்மனி பிரயோக. அப்ப நீங்க பிரயோகம் பண்ணல அகம் பிரம்மாஸ்மியில சுத்த சைத்தன்யத்தை நிஷ்கிருஷ்ட சைத்தன்யம்னு சொல்லுவாங்க. நிஷ்கிருஷ்டம்னு புரிஞ்சு எடுத்தாச்சு அதுலேருந்து சொல்லுவோம். எங்கேருந்து எதை எடுக்கிறது? நிஷ்கிருஷ்டமான ஒரு சைத்தன்யத்தை சொல்றதுங்கிறது இருக்கே, அது லட்சணையான்னு போட்டார். கங்காபதத்துக்கு கங்கா கரைன்னு ஏதாவது புத்தகத்தில் எழுதுவோம், விஷயம் வருவோம். லட்சணையா பிரயோகம் பண்றதுலாம் எங்கேயாவது பிரயோகம் உண்டா? நீங்க சொல்லுங்க. வெங்கடகாசன் சுத்த கழுதேன்னா கழுதேங்கிறதுக்கு மண்டுவான ஒரு பையன் அர்த்தம் எழுதுவாட புரியல. லோகத்துல எந்த லாங்குவேஜா இருந்தாலும் லாட்சணிகமான அர்த்தத்துக்கு பிரயோகத்திலேருந்து கண்டுபிடிச்சுக்கணுமே ஒழிய அதுக்கு அதுல சக்தி யுக்தின்லாம் பேசக்கூடாது. மாந்ததாந்தத்வேன அனிர்தாரித அகம் சப்தஸ்ய அகங்காரே பிரயோக தரிசனத்தை நியாமகத்வாத். இது மாந்தமா தாந்தமான்னு தெரியாத ஒரு பாட்டியம்மாவை கூப்பிட்டா கூட அகம்னா அகம் மனசுன்னு சொல்றார், ஆத்மான்னு சொல்றார். பிரயோக தரிசனம் இருக்கிறதுனாலேயே நீங்க அகங்கிறது சுத்தாத்மாவை சொல்லும் போது லட்சணையாத்தான் சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மி முதலிய இடங்கள்ல அகமி சர்வம் கல்பிதம் அப்படின்னு சொன்னா அகமின்னா என்ன எக்ஸா இருக்க கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரின்னு அர்த்தம் இல்லை. அதனாலதான் ஈஷாவாசிய உபனிஷத்து அகம் சப்தம் பிரயோகம் பண்ணாம யஸ்மின் சர்வாணி பூதான்யாத்மைவா பூத்விஜானதா தத்ரகோ மோஹ கஷோக ஏகத்வமனுபஷ்யத. ஆத்மைவா பூதம் போட்டு ஆத்ம பிரம்ம ஐக்கியம் தான் சொல்லணும். ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்றது இந்த சென்ஸ்ல சொல்றோம். ஜீவேஸ்வர அபேதம்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லணும். ஈஸ்வரன் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் 18 அதிகரணத்துல இருக்கு. 1-2 அதிகரணத்துல பாஷ்யக்காரர் சொல்றார். ஈஸ்வரத்தை விசிஷ்டன் ஈஸ்வரன், ஜீவத்தை விசிஷ்டன் ஜீவன். இப்ப இங்கேருந்து இவன் போய் வாழப்படி கூட ஆட்ட முடியாது. புரியுதோ? சூரிய ஜீவனே முடியாது. அங்க சப்சுஷி தெரியறாரு ஆப்பரணகா சர்வேவ சொன்னா கப்பியாசம் உண்டு. சூரிய ஆத்மான ஜீவனா பரமாத்மாவா? சூரியன் நம்ம மாதிரி ஒரு ஆண்மனை. அவன் பல வருஷம் கர்ப்பத்துல இருந்து அதிதி கர்ப்பத்துல பிறகு வெளிச்சு எடுத்து வந்ததுன்னு அந்த கதையே வேறுதுன்னு ஆதித்யன் உண்டான விஷயமே. நானே தேவலாம் போடுது. நம்ம கர்ப்பவாசம் 10 மாசம். இந்த பசங்களுக்கு எல்லாம் வருஷ கணக்கா இவ்வளவு போய் ஒரு ஆள்னு சொல்ல முடியுமா? இல்ல நீங்க ஆதித்ய ஹிருதயத்துக்கு நான் வெய்யறேன்னு நினைச்சுக்க கூடாது. அது தனி சமாச்சாரம். ஆதித்யன் ஒரு ஆளை சொல்லலாம், ஆதித்யாந்தர்கதமான பரமாத்மா சொல்லலாம்னா அங்க சகுணேஸ்வரன் ஏன் சொன்னார்? ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அந்த இடத்துல போனா கூட கூட்டிகிட்டே இருப்பாரு. அதனாலதான் அத்வைத ஞானம் வராத வரைக்கும் அந்நியராஜானத்தே க்ஷயலோகா பவந்தி. நீங்க சூரியனா போங்க, அப்ப கூட பிராரப்தான். அந்தரியாமி உள்ள தோண்டியாது. இல்லைன்னா ஒரு க்ஷணம் இல்லாம லீவு கிடையாது, வந்தாங்க மெடிக்கல் லீவு கூட கிடையாது. உதிக்கிறது அஸ்தமிக்கிறது உதிக்கிறது என்ன திண்டாட்டம். சூரியோ பிராமியதி நித்தியமேவ ககனே தஸ்மை நம கர்மனேங்கிறார் பர்தஹரி. அதான பேர் வழி இல்லை. சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேருக்கும் தலையில எழுத்துட்டாரு. ஏன்? பிரம்மாயேன குலாலவன் நியமித்தோ பிரம்மாண்ட பாண்டோதரே விஷ்ணுரியேன தசாவதார் மானாவும் பன்னியாவும். என்ன கிடையாது? தசாவதார ககனே க்ஷிப்தோ மகாசங்கடே ருத்ரோயேன மயிலாப்பூர் கபாலபாணி குடகே பிக்ஷாட்டனம் சேவத்தே. தேவையா இது? குபேரனை கையில வச்சுன்னு பிச்சை எடுக்கணுமா? இல்ல, அவர் பிராரப்தம். அவர் பிராரப்தம் இருக்கு. நம்ம தலையில எழுதுறாரு பிராரப்தத்தைன்னு, அதுவும் அவர் பிராரப்தம் தான். புரியல? உங்களுக்கு எழுதணும்னு ஒரு பிராரப்தம் பிரம்மாவுக்கு இருக்கு. அதனால அப்படி உண்மையை முடிச்சுடணும். இந்த பிராரப்த நாசம் எப்பன்னார்? சரம சரீரத்துல ஆத்மதத்துவ சாட்சா்காரம் வந்த உடனே அந்த சாட்சா்காரத்தை நிறுத்தி வச்சதானே வாழலாம். என்ன பெயர்? ஆதிகாரிக புருஷாள்னு வச்சுங்க. ஆனா பிரம்ம விஷ்ணு சிவாள் ஆதிகாரிக புருஷான்னு சொல்லல. நான் இந்த இடத்துலயும் சொல்லி வச்சேன். அவ்வளவுதான். அதிகாரிக புருஷால். ஏன் அதிகாரிக புருஷால் பீன்னு வேணா வச்சுக்கோ. ஹையர் கிரேட் அதிகாரி புருஷன் பிரயோக தரிசனம். அதனால் என்ன ஆச்சுன்னா அகங்காரே பிரயோக தரிசனமே நமக்கு. அகங்கர்வத்துக்கு மாந்ததாந்தங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறதோட இது தொடர்ந்துட்டே இருக்கு. அடுத்த கிளாஸ் வச்சு